எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு சுரைக்காயை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு இன்றைக்கி சுரைக்காய் அடை தான் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு காப்படி அரிசியோடு வந்துட்டு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலப்பருப்பு இதோட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நான் இது வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்துட்டு ஊறி இருக்குது. இது கூடவே வந்துட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 7 வரமிளகா, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் நல்லா ஊறி இருக்குது. நம்ம அரைச்சிடலாம். நான் ஆல்ரெடி அரிசிலாம் கழுவி தான் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு ஒன்றும் கழுவுறல இல்லை, போட்டு அரைக்க வேண்டியது தான். கிரைண்டரில் தான் அரைக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் வந்துட்டு முதல்ல மல்லி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு 2 சுற்று ஓட விட்டுருவோம். நல்லா எடுத்துக்கிட்டு ஓட விட்டுருவோம். ஓரளவுக்கு ஓடிச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இது போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்கட்டும், ஓடிட்டு இருக்கட்டும். மாவு வந்துட்டு போட்டுட்டு ஓடிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு சுரைக்காயை தோல் சீவிடுவோம். நான் வந்துட்டு இன்றைக்கி பாதி சுரைக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு தோல் சீவிக்கலாம். என்ன சாப்பிட்ற? அது தோல் சீவிட்டேன். இப்போ வந்துட்டு காய் சீவரில் வந்துட்டு சீவிக்கலாம். அது அரைச்சிட்டேன், சீவிட்டேன் சுரைக்காயை. இது வந்துட்டு இப்போ மாவோட சேர்த்துருவோம். மாவு வந்துட்டு கரெக்டாக ஓடி இருக்குது. ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. வந்துட்டு தம்பிங்க நிற்கிறான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். நைஸாகவும் ஓடக்கூடாது, குறப்பாக இருக்கணும். நான் வந்துட்டு இப்போ இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அரைச்சிடுவேன். மாவு வந்துட்டு அள்ளிடலாம். மாவு அரைச்சாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போதே நான் வந்துட்டு உப்பு போட்டுருவேன், கல் உப்பு. இன்றைக்கி மறந்துட்டேன். நல்லா கலந்து வச்சுருவேன். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேவையில்லை வெங்காயம் போடாமல் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். சும்மா ஒரே வெங்காயம் போட்டு தாளிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நமக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு அதாவது ஒரு 4 கடுகு 4 சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வந்துட்டு நான் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாய் இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். வரமிளகாய் கொஞ்சம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயத்தை வதக்கிப்போம். அதாவது கடலப்பருப்பு போட்டு தாளிக்க மறந்துட்டேன். அதை இப்போ கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அந்த எண்ணெயில் வறுப்பட்டுரும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் சுரைக்காய் சேர்த்துடுவேன். ஆனால் இப்போ வந்துட்டு தம்பி கொடுக்கணுன்றதுனால நான் வந்துட்டு இன்றைக்கி சுரைக்காய் வந்துட்டு மாவோடய சேர்த்து அரைச்சிருக்கேன். வெங்காயம் இந்த வதங்கினது போதும் இந்த அளவுக்கு. இப்போ எடுத்து மாவில் சேர்த்துடலாம். மாவு வந்துட்டு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அடையை வார்த்துடுவோம். தோசைக்கல்ல சூடாகிட்டு ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து ஒரு பெரிய வட்டமாகவும் இல்லாமல் சிறிய வட்டமாகவும் இல்லாமல் வடிவேல் சொல்கிற மாதிரி விட்டு பொதுவாக ஒரு வட்டத்தை ஊற்றி அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றுவோம். அப்படியே தூணாவளை விடுவோம். நெய் வந்துட்டு ஆப்ஷன் தான், ஆயில்ஸ் கூட ஊற்றிக்கலாம். வந்துட்டு அடை ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துட்டு நம்ம இப்போ பெரட்டி போட்டுடலாம். பத்து நாப்பில் சுரைக்காய் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே வந்துட்டு பரங்கிக்காயும் செய்யலாம். நான் மேக்ஸிமம் ஊற வச்சதான் வந்துட்டு நான் நார்மல் அடைக்கி ஊற வச்ச மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன். அது கூட வந்து சுரைக்காய் சேர்த்துருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க.
தம்பிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வேணும் விரடு ரோஸ்ட்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் பாட்டி வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துட்டு ஊற வச்சு கொடக்கல்ல ஆட்டி விரடத்தில் ஊற்றி கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கல் தோசைக்கல்லாம், ஆமாம் கல் தோசைக்கல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போலாம் அந்த டேஸ்ட்டு அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. அடை வந்துட்டு ரெடியாக இருக்குது. நான் வந்துட்டு இன்றைக்கி கூட்டு பண்ணினேன். அந்த கூட்டு இருக்கனால நான் அதையே சைடிஷ்க்கு வச்சுட்டேன். தேங்காய் சட்னி கடலை சட்னிலாம் சூப்பராக இருக்கும். வச்சாச்சு. நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.